Hello everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 7th ஓட 7th சாப்டர் படிக்க போறோம் வர்ஷா பஹார். ஸோ வர்ஷானா ரெயின் அண்ட் பஹார்னா பியூட்டி. ஸோ ரெயினோட பியூட்டி தான் நம்ம இந்த கவிதால படிக்க போறோம். இந்த கவிதாவோட கவி யாருன்னா முக்குட்டுதர் பாண்டேஜி. கவிதாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கவி परिचय ஒரு தடவை பார்த்துடலாம். वर्षा बहार का मनोरम दृश्य रचने वाले मुकुटधर पांडे का जन्म छत्तीसगढ़ के बिलासपुर में हुआ था. ஸோ வர்ஷா பஹார் என்ற இந்த கவிதாவை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா முக்குட்டுதர் பாண்டேஜி. அண்ட் அவர் எங்க பிறந்தாருன்னா छत्तीसगढ़ बिलासपुरல தான் பிறந்தாரு. प्रकृति सौंदर्य की विभिन्न छवियां उनकी रचनाओं में देखने को मिलती है. प्रकृति सौंदर्यன்றது என்னன்னா நேச்சர்ஸ் பியூட்டி. ஸோ அவரோட நிறைய ரைட்டிங்ஸ்ல வந்து நேச்சரோட பியூட்டியை வந்து அவர் நிறைய एक्सप्लेन பண்ணியிருக்காரு. किशोर अवस्था में ही उन्होंने कविता और लेख आदि लिखना शुरू कर दिया था. ஸோ கிஷோர் अवस्था டீனேஜ்லேயே வந்து அவர் நிறைய கவிதா அண்ட் आर्टिकल्स எழுத ஆரம்பிச்சிட்டாரு. उस समय की पत्रिकाओं सरस्वती और माधुरी में उनकी रचनाएं प्रमुखता से प्रकाशित होती थी. ஸோ அப்ப இருக்கிற மேகசின்ஸ் ஃபேமஸான மேகசின் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி और माधुरी என்ற மேகசின்ல வந்து அவரோட ரைட்டிங்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருந்தது. हिंदी साहित्य में मुकुटधर पांडे के योगदान को देखते हुए भारत सरकार द्वारा इन्हें पद्मश्री सम्मान दिया गया था. ஸோ ஹிந்தி சாகித்ய ஹிந்தி லிட்ரேச்சர்ல வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனை பார்த்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவரை வந்து பத்மஸ்ரீயால ஆனர் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கவிதாக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்க்கலாம் நம்ம. वर्षा बहार सबके मन को लुभा रही है, नभ में छटा अनूठी घनघोर छा रही है. सो वर्षा बहारना ரெயினோட பியூட்டி. ஸோ ரெயினோட பியூட்டி வந்து எல்லாருடைய மனசை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இங்க மண்ணனா மனசு, லுபா ரஹிஹேனா அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நப் மே छटा, நப்னா ஸ்கை, छटाனா பியூட்டி, அனூட்டினா யூனிக். ஓகே, இங்க கன்கோர்ன்றது என்னன்னா பிளாக் அண்ட் டென்ஸ். எது பிளாக் அண்ட் டென்ஸா இருக்கும்? கிளவுட்ஸ் தான் பிளாக் அண்ட் டென்ஸா இருக்கும். மழை காலத்துல நம்ம கிளவுட்ஸ் எப்படி பார்க்கலாம்? ரொம்ப கருப்பா பார்க்கலாம். ஸோ இங்க செகண்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்கைல கிளவுட்ஸ் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கும் அண்ட் அந்த சீன் வந்து ரொம்ப அழகாவும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஓகே, नेक्स्ट 2 लाइन्स. बिजली चमक रही है, बादल गरज रहे हैं, पानी बरस रहा है, झरने भी यह बहे हैं. सो बिजली चमक रही है, बिजली है ना लाइटनिंग, एंड बादल गरज रहे हैं. बादल गरजनाன்றது थंडरिंग साउंड, அதாவது இடி. बिजली है ना मिन्नल. सो मिन्नल मिन्नது and இடி இடிக்குது क्लाउड्सல. पानी बरस रहा है, மழை தண்ணியா கொட்டுது. झरने भी ये बह रही हैं. झरनेன்றது இங்க ஆறு. சோ நிறைய மழை பெஞ்சதுன்னா நமக்கு தண்ணி வந்து ஆறா ஓடும். ஸோ அந்த தண்ணி வந்து ஆறா ஓடுது அப்படின்றாங்க. ஸோ ஒரு ரெய்னி சீசனை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெய்னி சீசன் எப்படி இருக்கும்னா இடி மின்னலுமா இருக்கும் அண்ட் நிறைய தண்ணி கொட்டும் அண்ட் அந்த தண்ணி வந்து ஆறா ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. चलती हवा है ठंडी, हिलती हैं डालियां सब, बागों में गीत सुंदर गाती है मालिने अब. सो इनका चलती है हवा ठंडी, ठंडी है ना कूल एंड हवा ना காத்து ப்ரீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சில்லுனா ஒரு காத்தடிக்குது. ஹில்தி ஹே டாலியா, டாலியானா அகைன் இங்க பிரான்ச்சஸ். ஸோ காத்தடிக்குது, அந்த காத்துல வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் ஆடுது. பாகோமே கீத சுந்தர், பாகோனா கார்டன், கார்டன்ல வந்து ரொம்ப அழகா பாட்டு பாடுறாங்க. யார் பாட்டு பாடுறாங்கன்னா மாலினே. ஸோ இங்க மாலினேன்றது யாருன்னா மாலினா என்ன? கார்டனர். மாலினேன்றது வந்து ஸ்திரீலிங் ஆஃப் மாலி, அதாவது ஃபீமேல் கார்டனர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அந்த மழையோட அழக வந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்து இந்த மாலினே வந்து அழகா பாட்டை பாடி அந்த கார்டனை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. नेक्स्ट 2 लाइन्स பார்க்கலாம். तालों में जीव जलचर अति है प्रसन्न होते, फिरते लाखों पपीहे है ग्रीष्म ताप खोते. सो तालोன்றது இங்க வந்து பாண்ட்ஸ். ஓகே, ஜீவ் ஜல்ச்சர், ஜீவ் ஜல்ச்சர்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து இந்த பாண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பிரசன்னா ஹாப்பி, அத்தினா ரொம்ப அதிகமா. ஸோ ரொம்ப அதிகமா ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இங்க பப்பிஹேன்றது என்னன்னா குயில், குக்கு பேர்ட். கிரீஷ்ம தாப்னா சம்மர் ஹீட். சரி, சம்மர் சீசனுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ரெய்னி சீசன் வரும். சம்மர் சீசன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பேர்ட்ஸுமே வந்து அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மழை வந்த உடனே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த ஹீட்டை வந்து அந்த சம்மர் ஹீட்டை வந்து ரிலீவ் பண்ணிக்கிறாங்க.
नेक्स्ट लाइन பார்க்கலாம். करते हैं नृत्य वन में देखो ये मोर सारे மேண்டக் லுபா ரஹே ஹே காக்கர் சுகீத் பியாரே. ஸோ மழை காலம்னாலே நமக்கு பீகாக் தான் ஞாபகம் வரும். ஸோ இங்க நிருத்தியனா டான்ஸ், ஒன்னா ஃபாரஸ்ட். ஸோ மழை காலத்துல வந்து இந்த பீகாக் வந்து ஃபாரஸ்ட்ல டான்ஸ் ஆடும். அண்ட் மேண்டக் வந்து இந்த ஃப்ராக். ஸோ மழை காலத்துல வந்து நீங்க பார்க்கலாம் இந்த ஃப்ராக்ஸ் வந்து சத்தம் போடும் இல்லையா. ஸோ அந்த சத்தம் கூட வந்து நமக்கு வந்து காதுக்கு ஒரு மியூசிக் மாதிரி கேட்கும். அந்த ஃப்ராக் வந்து அந்த சவுண்ட் போடும் போது ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பாட்டை வந்து நம்மள என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். லுபா ரஹே அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது இல்ல என்டர்டெயின் பண்ணுது. ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து பீகாக் டான்ஸ் ஆடுது அண்ட் இந்த ஃப்ராக் வந்து நமக்கு வந்து பாடி நம்மள என்டர்டெயின் பண்ணுது. खिलता गुलाब कैसा सौरभ उड़ा रहा है, बागों में खूब सुख से आमोद छा रहा है. ஸோ குலாப்னா வந்து ரோஸ். ஸோ இந்த ரோஜா பூ பூக்கும் போது நாலா பக்கமும் வந்து ஃப்ராக்ரன்ஸ் பரவுற மாதிரி இருக்கும். சௌரப்னா ஃப்ராக்ரன்ஸ். ஸோ சுத்தி இருக்கிற காத்துல வந்து நம்மளால அந்த ஸ்மெல்ல வந்து ஃபீல் பண்ண முடியும். பாகோமே கூப் சுக் சே, சுக்னா வந்து ஜாய் அண்ட் ஆமோதனா ஹாப்பினஸ். ஸோ அந்த கார்டன்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ மழை காலம் வந்தாலே அந்த பூ பூக்கும் போது நாலா பக்கமும் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் பரவுது அண்ட் எவ்ரிவேர் வந்து நம்மளால வந்து அந்த ஹாப்பினஸ் அண்ட் அந்த ஜாய் வந்து ஃபீல் பண்ண முடியும். चलते हैं हंस कहीं पर बांधे कतार सुंदर, गाते हैं गीत कैसे लेते किसान मनहर. ஸோ இங்க வந்து ஹன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்வான். அது எந்த கலர்ல இருக்கும்? ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்வான் வந்து எப்பயுமே ஒரு ரோல வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். கத்தாரனா லைன். ஸோ இங்க ஹன்ஸை வந்து அதாவது ஒயிட் கலர் பேர்டை வந்து யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா கிளவுட்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஹன்ஸ் வந்து ஒரு லைன்ல வந்து போகுதோ அதே மாதிரி தான் இந்த கிளவுட்ஸுமே வந்து ஒரு லைன்ல போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ரெய்னி சீசனை யார் என்ஜாய் பண்றாங்கன்னா கிசான் ஃபார்மர்ஸ் கூட இந்த ரெய்னி சீசனை என்ஜாய் பண்றாங்க. எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடிட்டே அவங்க இந்த ரெய்னி சீசனை என்ஜாய் பண்றாங்க. इस भांति है अनोखी वर्षा बहार भूकी, सारे जगत की शोभा निर्भर है इसके ऊपर. सो भांति है ना लाइक दिस, இந்த மாதிரி. அனோக்கி है வெரி யூனிக். ஸோ இந்த மாதிரி தான் யூனிக்கா இருக்கு. என்னன்னா வர்ஷா பஹார் பூகி. பூனா எர்த். இந்த எர்த்தோட ரெய்னி சீசன் பியூட்டி இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கவி. சாரே ஜகத் கி ஷோபா, இந்த ஃபுல் உலகத்தோட ஒரு பியூட்டி வந்து எது மேல டிபெண்ட் ஆயிருக்குன்னா இந்த ரெய்னி சீசன் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. நிர்பனா டிபெண்ட். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெய்னி சீசனோட பியூட்டி வந்து ரொம்ப அழகா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி மழை வரும்போது எல்லா பக்கமும் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சியர்ஃபுல்னஸ் அண்ட் ஈவன் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஈவன் பிளான்ட்ஸுமே வந்து அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெய்னி சீசன் இருக்கும் அப்படின்னு முகுந்தர் பாண்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.